நிர்வாகிகளும் அசிங்கப்பட்டு போயிட்டீங்க. இப்போ அண்ணாமலை வந்து யாரையும் மதிக்கவே மாட்டேன்றாரு. அவர் வந்து என்ன வேணா பண்ணுவேன்றாரு, தனியாக கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்கிறாரு, என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு வந்து கூஜா தூக்குறதுக்கு பிஜேபியில் நிறைய ஆட்கள் இருந்தாங்க. நான் இதுக்கு முன்னாடி நினச்சேன் ஆர்எஸ்எஸ் அப்புறம் வந்து நம்ம பிஜேபிலாம் வந்து உண்மையிலேயே பார்ட்டி வித் டிஃப்ரென்ஸ் தான், இங்கே இருக்க எல்லா நிர்வாகிகளும் இந்த மாதிரி விலை போக மாட்டாங்க, நேர்மையானவன்னு நினச்சேன். ஆனால் அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் எல்லாரையும் அவர் கரெக்ட் பண்ணிட்டார். நான் ஒருத்தன் மட்டும்தான் அண்ணாமலையிட பணமே வாங்கினதில்லை, அண்ணாமலையை தலைவராக இருக்கும் போதே விமர்சனம் பண்ணது. ஸோ இங்கே எல்லாருமே வந்து அண்ணாமலையோட கைக்கூலியாக மாறிட்டாங்க. அதனால் அண்ணாமலை வந்து இப்போ சொத்து குவிச்சிட்டாரு, ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொன்னாலும் அண்ணாமலையை மட்டுமே குற்றவாளியாக நீங்கள் கூண்டில் ஏற்றுனீங்கன்னா அதை நான் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா அண்ணாமலை தப்பு செய்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இந்த உளவுத்துறை மிகப்பெரிய குற்றவாளி, ஏவன் குற்றவாளி இந்த உளவுத்துறை தான். அது மட்டும் இல்லை, கூடவே பாஜகவில் நிறைய நிர்வாகிகள் இருந்தாங்க. அத்தனை நிர்வாகிகள் தமிழக பாஜகவில் அவர் வந்து அமைப்பு